வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மெக்கீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன்ஸ். பிளேன் வாலுக்கு எப்படி இருக்கும், சிலிண்டர் அண்ட் ஸ்பேருக்கு எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் அண்ட் எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடாக நம்ம சேனலில் டோட்டலாக 4 வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த வீடியோவில் வந்து கேட்டுக்கான சிலபஸ் என்ன, வெயிட்டேஜ் அனாலிசிஸ் எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கோம். எதுக்காக படிக்கணும், அதோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் வீடியோ எடுத்துக்கிட்டா மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 3 மோட்ஸை வந்து அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், ஈஸியாக புரியுதுங்கிறதுக்காக. கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். தேர்ட் வீடியோ எடுத்தீங்கன்னா ஃபோரியல் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன், தெர்மல் கண்டக்டிவிட்டி, தெர்மல் டிஃப்யூசிவிட்டிஸ். ஸோ ஃபோரியல் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் ஃபார்முலா எப்படி வந்துச்சு எல்லாமே டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபோர்த் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டெடி, டிரான்சியன்ட், மல்டி டைமென்ஷனல் ஹீட் ஜென்ரேஷன், ஜென்ரலைஸ் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஜென்ரலைஸ் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி அந்த அப்ரோச் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன்ஸ். ஸோ இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸில் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒன்லி ஒன் டைரக்ஷன் சொல்லிட்டு அந்த ஜாமெண்ட்ரியில் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டீம் பைப் எடுத்துரும், நியூக்ளியர் ஃபியூவல் எலிமெண்ட், எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஒயரு, ஸ்பெரிக்கல் கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெரிக்கல் பால் வந்து கொஞ்சிங் டெம்பரிங் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஒன் டைமென்ஷனாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். அந்த ஜாமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் கண்டக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெனி அதர் ஜாமெட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுவோம் ஒன் டைமென்ஷனாக வந்துட்டு எங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ப்ரிடாமினண்டாக இருக்குது. இப்போ 3 டைரக்ஷன் எடுத்துனா எந்த டைரக்ஷன் வந்து ப்ரிடாமினண்டாக இருக்கோ அந்த டைரக்ஷன் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். அதான் வந்து ஒன் டைமென்ஷன். மற்ற டைரக்ஷன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும், அதை வந்து நம்ம வந்து நெக்லிஜிபிள் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம். நம்ம கேட் அண்ட் IES சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் தான் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டடீஸில் இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் எம்டெக் பண்ண போறீங்கன்னா அங்கே தான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் வந்து எப்படி டெரிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக போட்டிருந்தோம். ஸோ அந்த கண்டிப்பாக அந்த கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும், எப்படி அந்த 3 டைமென்ஷனல் ஈக்குவேஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த கான்செப்ட் நம்மளுக்கு எப்பவுமே தெரியணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் டைமென்ஷனல் ஹீட் கண்டக்ஷனுக்கான டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து தான் இந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரியும், del Q equal to del W plus internal energy. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இங்கே அப்ளை பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹீட் இன் அண்ட் அவுட் அந்த டைம் வந்து இங்கே இருக்கும். அதே மாதிரி இன்டர்னல் ஹீட் ஜென்ரேஷன்ஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம், இது செகண்ட் டைம். தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஃபோர்த் டைம் வந்து எடுத்தோம்னா ஒர்க் டன் எடுத்துக்கிட்டு டியூ டு டெம்பரேச்சர் சேஞ்சினால ஏதாவது ஒர்க் வந்து ட்ரான்ஸ் ஆகுதான்னு சொன்னோம்னா அது வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்னு பார்த்தோம்னா Q1 மைனஸ் Q0 பிளஸ் Q ஜென்ரேஷன்ஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இந்த 3 டைம் வச்சு தான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒர்க் டன் வந்து நம்ம நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணுறோம். ரிமைனிங் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்படி தான் எல்லாத்துக்குமே சால்வ் பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் வால் ஒன் டைமென்ஷனல். இப்போ வந்து ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி இருக்கும். அதே மாதிரி லாங் சிலிண்டர் எடுத்தோம்னா ஒன்லி ஆர் டைரக்ஷன் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்பேர் எடுத்தோம்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் டைரக்ஷன் வந்து ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷன்லாம் வந்து அப்ரோச் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வால்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ என்ன பண்ண போறோம்னா இந்த 3 கண்டிஷனுக்குமே வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி அதுக்கான டெரிவேஷன் எழுத போகிறோம். அதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்தோம்னா டோ பை டோ எக்ஸ் கே டோ டி பை டோ எக்ஸ் ஹீட் ஜென்ரேஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டினா என்னன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இருக்காது, டைரக்ஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி வேரியேஷன் ஆகும். அதான் வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதே தெர்மல் கண்டக்டிவிட்டி ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் இருந்தால் எல்லா டைரக்ஷனுமே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கே வந்து காமனாக கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து கொண்டு வரலாம். ஸோ டோ ஸ்கொயர் டோ டி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஹீட் ஜென்ரேஷன் டிவைட் பை தெர்மல் கண்டக்டிவிட்டி, அது ரோ சிபி பை கேன்னு போடும்போது தெர்மல் டெஃபிசிட்டி கிடச்சிரும். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வந்து எப்படி எழுதுவோம், 1 ஆல்ஃபா டோ டி பை டோ டின்னு எழுதுவோம். இதே மாதிரியே சிலிண்டர் அண்ட் ஸ்பியருக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுவோம். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் மெமரைஸ் பண்ணாதீங்க, இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிளேன் வால்க்காக பார்க்க போகிறோம். பிளேன் வால் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணாதான் இப்போ வந்து எக்ஸ் டைரக்ஷன் வந்து ஹீட் வந்து என்டர் ஆகுது. எக்ஸ் பிளஸ் டிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ஒரு ஸ்மால் எலிமெண்ட் எடுத்து அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து இந்த அனலைசிஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஹீட் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இருக்குது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் எழுதிடுறோம், mcp dot t by dot t.
ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. இப்போ என்ன எழுதிருக்கோம், ஹீட் என்ட்ரிங் எழுதிருக்கோம், ஹீட் ஜென்ரேஷன் டேர்ம் எழுதிருக்கோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி எழுதிருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு இந்த Q of x plus dx டைலஸ் ஈக்குவேஷனால நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த Q of x கேன்சல் ஆயிரும். ஸோ Q of x மைனஸ் Q of x டோ பை டோ எக்ஸ், நம்மளுக்கு ஃபோரியல் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் தெரியும், டோ எக்ஸ்ன்னு சொல்லிட்டு Q of x dx. ஸோ வால்யூம் நம்ம எப்படி எழுதலாம், இன் டேர்ம்ஸ் ஸ்மால் எலிமெண்ட்டுக்கு A இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த மாஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமாக கன்வெர்ட் பண்ணோம்னா ரோ இன்ட்டு ஏடிஎக்ஸ் சிபி டோ டி பை டோ டி. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து வால்யூமால் டிவைட் பண்ண போகிறோம். இது கேன்சல் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து வால்யூமால் டிவைட் பண்ணுவோம். அப்போ வால்யூமால் டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், டோ பை டோ எக்ஸ், நம்ம Q of x ஃபோரியல் ஆஃப் ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், டோ டி பை டோ எக்ஸ் டிஎக்ஸ் ஏடிஎக்ஸ். ஸோ இந்த வால்யூம்கான டேம். ஸோ ப்ளஸ் Q ரோ சிபி டோ டி பை டோ டி. இது கிளியராக இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், இப்போ ஏரியா வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் வாலில் வந்து இன்லெட்டில் என்ன ஏரியா இருக்கோ அதே ஏரியா தான் கான்ஸ்டன்டாக இருக்குது. அப்போ ஏரியா வந்து நம்ம கான்ஸ்டன்ட், ஸோ ஏரியா வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி டி ஆஃப் எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைனிங் ஈக்குவேஷன்ஸ் டோ பை டோ எக்ஸ், இது வந்து எக்ஸை பொறுத்து வேரியேஷன் இருக்கனால கேஎக்ஸ் நான் தெளிவாக இருக்கனால கேஎக்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறேன், டோ டி பை டோ எக்ஸ் ப்ளஸ் Q ரோ சிபி டோ டி பை டோ டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எழுதுறோம், செகண்ட் டேர்ம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் எழுதுறோம், தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், டிவைட் பை வால்யூம். வால்யூமால அந்த டேம் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இங்கே வந்து ஏரியா வந்து கான்ஸ்டன்டாக இருக்குது, இன்லெட்லேயே அவுட்லெட்லேயே ஏரியா கேன்சல் ஆயிரும். ஸோ டிஎக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்க டேம் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ டோ பை டோ எக்ஸ், ஸோ ஏரியா கேன்சல் ஆகும் கேஎக்ஸ் இன்ட்டு டோ டி பை டோ எக்ஸ் ஹீட் ஜென்ரேஷன் ரோ சிபி டோ டி பை டோ டி. இந்த ஈக்குவேஷன் இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதே ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ இது என்ன சொல்கிறோம், வேரியபிள் கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி வந்து டைரக்ஷனை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதே வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட் எல்லா டைரக்ஷனும் சேமாக இருந்துச்சு, ஐசோட்ரோபிக் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த கே வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரோ சிபி பை கேன்னு வரும். நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி ஈக்குவல் டு தெர்மல் ஹீட் கண்டக்டட் டிவைடட் பை ஹீட் ஸ்டோரேஜ். ஸோ இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எழுதலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன், இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எழுதுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் வந்து ஸ்மால் எலிமெண்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமாக எழுதுறோம், எழுதிட்டு வால்யூமால் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் தெர்மல் கண்டக்டிவிட்டி கேஎக்ஸ் உள்ள வச்சுக்கிறோம், இல்லை வந்து கான்ஸ்டன்ட் சொல்லி வெளியே எடுத்துறோம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 30 செகண்ட்ல இதுக்கான டெரிவேஷன் வந்து நம்மளால எழுத முடியும். இது மெமரைஸ் பண்ணாதீங்க. இதே கான்செப்ட் தான். இதே கான்செப்ட் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்பியருக்கு அப்ளை பண்ண போகிறோம், லாங் சிலிண்டருக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் அதுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம லாங் சிலிண்டருக்கு பார்க்கலாம். இப்போ சிலிண்டர் வரும்போது ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். சிலிண்டரில் இங்கே ஸ்மால் எலிமெண்ட் என்னது, இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஏரியான்னு பார்க்கும்போது 2πRL. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமாக எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2πRL ஸ்மால் எலிமெண்டோட திக்னஸ், ஸோ dr. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அதே லாங் சிலிண்டர் ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஏரியா வந்து 2πRL. இப்போ தான் நம்ம வால்யூம் இதுக்கான ஃபார்முலா எழுதணும். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 2πRL ஏரியா இன்ட்டு திக்னஸ், அப்புறம் நமக்கு தெரியும் dr. ஓகே, ஸோ ஹீட் என்ட்ரிங், ஹீட் லீவிங், அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் ஹீட் ஜென்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் டேம் வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இந்த டேம் எழுதிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அந்த வால்யூமால் டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஏரியா வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இங்கே உங்களுக்கு கிளியராக பார்த்தா புரியும். ஹீட் வந்து என்டர் ஆகும்போது ஒரு ஏரியா இருக்கும், லீவ் ஆகும்போது ஒரு ஏரியா இருக்கும். ஸோ ஏரியா வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஏன்னா ஆரை பொறுத்து ரேடியஸை பொறுத்து அந்த ஏரியா வந்து சேஞ்சஸ் இருக்கும். பட் மற்ற டைமில் எடுத்துட்டோம்னா மற்ற டைம் கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் டைம் மட்டும் எடுத்துட்டு 2πL நம்ம டிவைட் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் டைம் வந்து இங்கே என்ன இருக்கும், ஸோ 1/r டோ பை டோ ஆர் கேஆர் டோ டி பை டோ ஆர். ஓகேவா, ரிமைனிங் அதுக்கப்புறம் ஹீட் ஜென்ரேஷன் டேர்மு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்க அதே ஈக்குவேஷன் தான். இதே ஈக்குவேஷன் தான். இதே மாதிரியே தெர்மல் கண்டக்டிவிட்டி கான்ஸ்டன்ட்ஸ்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வந்து வெளியே எடுத்துலாம், எழுதிட்டு Q பை கே. ஸோ ரோ சிபி பை கேன்னு சொல்லிட்டு 1/ஆல்ஃபான்னு சொல்லிட்டு இந்த டேர்ம்ஸ் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, இது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி ஸ்பியருக்கு எடுத்துனா ஏரியா ஈக்குவல் டு 4πr², வால்யூம் ஈக்குவல் டு 4πr² dr. ஸோ இந்த டேம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக எழுதணும்னா டோ பை டோ ஆர் கேஏ டோ டி பை டோ ஆர். இங்கே வந்துட்டு 4π கான்ஸ்டன்ட் இருக்கனால இந்த ரெண்டு டைம் கேன்சல் ஆகி ரிமைனிங் r² மட்டும் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதுனா 1/r² டோ பை டோ ஆர் கே இன்ட்டு r² டோ டி பை டோ ஆர் பிளஸ் Q ஈக்குவல் டு ரோ சிபி டோ டி பை டோ டி. ஸோ இதே வந்து இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனும் இங்கே கிடைச்ச இதே ஈக்குவேஷனும் சேம் தான். இது வந்து வேரியபிள் கண்டக்டிவிட்டிக்காக. 6th ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அப்போ 3மே நான் ஒரு டைம் டெரிவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை. ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, அந்த ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியே
நம்மளால இந்த இதை வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ பிளேன் வால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிளேன் வாலுக்கு என்ன தெரியும், டோ ஸ்கொயர் டிடி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கியூ பிளஸ் கே 1 by alpha dou t by dou t. இங்க வரும்போது என்னது in terms of r ல வரும். so 1 by r dou by dou r into dou t by dou r plus q by k 1 by alpha dou t by dou t. அதே மாதிரி ஸ்பியருக்கு வரும்போது 1 by r square dou by dou r square into dou t by dou r plus q by k equal to 1 by alpha dou t by dou t. இது எப்படி எழுதுறானா 1 by r power n dou by dou r power n into dou t by dou r plus q by k 1 by alpha dou t by dou t. ஸோ இப்போ பிளெயின் வால்க்கு வந்து என்ன பண்ணலாம், r equal to x போடலாம், n equal to 0 போடலாம். அப்போ n equal to 0, r equal to x சப்ஸ்டிட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பிளெயின் வால்க்கான ஈக்குவேஷன் வந்துடும். சேம் திங் சிலிண்டருக்கு எடுத்துட்டோம்னா சிலிண்டருக்கு r equal to r, n equal to 1 அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா சிலிண்டருக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிடும். இதே r equal to r, n equal to 2 கொடுத்தீங்கன்னா ஸ்பியருக்கான ஈக்குவேஷன் வந்து அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப சிம்பிள். இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டு ரிமைனிங் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றோம். என்ன சப்ஸ்டிட் பண்றோம், ஹீட் என்டரிங், ஹீட் லீவிங், ஹீட் ஜென்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ அதுல இருந்து டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுனோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதில் என்ன பண்ணணும், அங்கே வந்துட்டு யூனிஃபார்ம் வெயிட் ஜென்ரேஷன் அதை சப்ஸ்டிட் பண்ணிட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் வந்து நம்ம எழுதிடுவோம். வால்யூமால் எழுதிட்டு வால்யூமால் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். வேரியபிள் தெர்மல் கண்டக்ட்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும், கான்ஸ்டன்ட் தெர்மல் கண்டக்ட்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.